அதிமுக ஆட்சி அமைத்தவுடன் திமுகவால் நிறுத்தப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் மீண்டும் செயல்படுத்தப்படும் என திருப்பரங்குன்றம் அதிமுக வேட்பாளர் வி ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் அதிமுக வேட்பாளர் வி ராஜன் செல்லப்பா திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கல்லம்பல், பனையூர், சாமநத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிலையில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் வி ராஜன் செல்லப்பாவிற்கு மாலைகள் அணிவித்து பூக்கள் தூவி பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வி ராஜன் செல்லப்பா அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கொண்டு வந்த அதிமுகவின் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அதிமுக தமிழகத்தில் நல்லாட்சி வழங்கும் என்றும் தெரிவித்தார். புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்திலும் மாண்புமிகு அறிஞர் எடப்பாடி ஆட்சி காலத்திலும் கொண்டு வந்த திட்டங்கள் அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அறிஞர் மாண்புமிகு எடப்பாடியார் முதலமைச்சருடன் அனைத்து திட்டங்களும் மீண்டும் கொண்டு வரப்படும். தாலிக்கு தங்கம் திட்டமானாலும் சரி, அங்கே பெண்களுக்கு ஸ்கூட்டர் வழங்கும் திட்டமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக உறுதியாக நிறைவேற்றப்படும். எங்கள் அறிஞர் எடப்பாடியார் 2000 மினி கிளினிக்க கூடுதலாக மினி கிளினிக்காக தமிழகம் முழுவதும் திறக்க சொல்லியிருக்காங்க. ஆகவே முடக்கப்பட்ட திட்டங்கள் நிறைவேறுகிற வகையிலும், புதிய திட்டங்களை உருவாக்குகிற வகையிலும், பொருளாதாரத்தை சீர்படுத்துகிற வகையிலும் அறிஞர் எடப்பாடியார் நிச்சயமாக செயலாற்றுவார். திருப்பரங்குன்றம் தொகுதியிலே அதனை போன்று எல்லா திட்டங்களும் சிறப்பாக நான் சட்டமன்றத்தில் பேசிய திட்டங்கள் அத்தனையும் ஆளுங்கட்சி ஆனோன நிச்சயமாக அத்தனையும் நிறைவேற்றப்படும். ஆக அந்த வகையிலே அனைத்திந்திய அண்ணா திமுக ஆட்சி ஒரு நல்லாட்சியாக இருக்கும்.